வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நாகரூபிணி. இப்போ நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா 8ஆம் வகுப்பில் உள்ள இயல் 7 தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு செயல் பகுதி கொடுத்துருக்காங்க. படை வேலம். கலிங்கத்து பரணியிலிருந்து படை வேலம். வேலம் அப்படின்னா ஆண் யானையை குறிக்கும். வேலம் அப்படின்னா ஆண் யானை. ஓகேங்களா? ஆண் யானையை குறிப்பது வேலம். இந்த கலிங்கத்து பரணி போர் முனையில் போரில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கண்ட வீரனை பற்றி பாடுவது தான் இந்த கலிங்கத்து பரணி. இதன் ஆசிரியர் ஜெயங்கொண்டார். இது நம்மளுக்கு சிலபஸில் இல்லை, இருந்தாலும் இதில் உள்ள சொல்லும் பொருள் ஒன்வேர்டு எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த கலிங்கத்து பரணி 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. ஓகேங்களா? சொல்லும் பொருளும் பாருங்கள். மரளி. மரளி அப்படின்னா காலன். மரளி அப்படின்னா காலன். ஓகேங்களா? கரி யானை. கரி யானை. காலன் அப்படின்னா யமன். ஓகேங்களா? கரி அப்படின்னா யானை. தூறு புதர். அருவர் தமிழர். அருவர் அப்படின்னா தமிழர். உடன்றன சினந்து எழுந்தன. உடன்றன சினந்து எழுந்தன. வலிவர் நழுவி ஓடுவர். நழுவி ஒரு செயலை செய்யாமல் நழுவி ஓடுபவர்கள் வலிவர். பிலம் மலை குகை. பிலம்னா மலை குகை. முளைனாலும் மலை குகை தான். பிலம்னாலும் மலை குகை தான். முளை அப்படின்னாலும் மலை குகை தான். மண்டுதல் நெருங்குதல். மண்டுதல் நெருங்குதல். இறைஞ்சினர் வணங்கினர். இறைஞ்சினர் வணங்கினர். நூல்வெளி. கலிங்கத்து பரணியோட ஆசிரியர் ஜெயங்கொண்டார். இவர் தீபங்குடி என்னும் ஊரினை சேர்ந்தவர். இவர் முதலாம் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர். குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர். பரணிக்கூர் ஜெயங்கொண்டார் என்று இவரை பலபட்டடை சொக்கநாத புலவர் புகழ்ந்துள்ளார். இந்த மேற்கோள்கள் எல்லாமே முக்கியம். இந்த மாதிரி மேற்கோள்கள் எல்லாமே முக்கியம். பரணிக்கூர் ஜெயங்கொண்டார் என்று ஜெயங்கொண்டாரை யார் புகழ்ந்துள்ளார்? பலபட்டடை சொக்கநாத புலவர். இந்த கலிங்கத்து பரணி 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்றான பரணி என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. அது மட்டும் இல்லாமல் தமிழில் வந்த முதலில் எழுந்த பரணி நூல் எது அப்படின்னா அது கலிங்கத்து பரணி தான். ஓகேங்களா? இது முதலாம் குலோத்துங்க சோழன், அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் ஆகியோரின் கலிங்க போரின் வெற்றி பற்றி பேசுகிறது. ஓகேங்களா? அந்த சோழ படைகள் கலிங்க நாட்டை வெற்றி கொண்டதனை கூறுவது தான் இந்த கலிங்கத்து பரணி. ஓகேங்களா? இந்நூல் தென் தமிழ் தெய்வ பரணி என்று ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ளார். இந்நூலை இது கலிங்கத்து பரணியை ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ளார். எப்படி புகழ்ந்துள்ளார்? தென் தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ளார். இந்த மேற்கோளும் முக்கியம். கலிங்கத்து பரணி களி தாளிசையால் பாடப்பெற்றது. இதில் 599 தாளிசைகள் கொண்டது. ஓகேங்களா? அதே தான். போர் முனையில் 1000 யானைகளை கொண்டு வெற்றி கண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம்தான் இந்த பரணி இலக்கியம். ஒன்வேர்டு பாருங்கள். சிங்கம் டேஸில் வாழும். சிங்கம் முளையில் வாழும். முளை அப்படின்னா மலைக்குகை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? மலை குகை. சிங்கம் குகையில் வாழும். முளையில் வாழும். கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்சம். அதாவது சோழப்படையோட தாக்குதலை கண்டு கலிங்க வீரர் படையினர் அஞ்சி நடுங்கினர். ஓகேங்களா? அவங்களுடைய உணர்வு எப்படி இருந்தது? அச்சமாக இருந்தது. வெங்கரி பிரித்தெழுதுக. வெம்மை கூட்டல் கரி. என்றிருள். என்று கூட்டல் இரு கூட்டல் ரி என்று புணரும். ட்ரீ என்று புணரும். என்று கூட்டல் இருள். போல் கூட்டல் உடன்றன போல் உடன்றன. இல் கூட்டல் லூ என்று புணரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து விடுதலை திருநாள். இந்த செயல் பகுதியினுடைய ஆசிரியர் மீரா. அதாவது மீ ராசேந்திரன் என்னும் இயற்பெயர் கொண்ட மீரா அவர்கள் தான் இதனுடைய ஆசிரியர். இதுவும் நம்மளுக்கு சிலபஸில் கிடையாது. டைரெக்டாக நம்ம சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். சீவன் அப்படின்னா உயிர். சத்தியம் உண்மை. ஆனந்த தரிசனம். தரிசனம் அப்படின்னாலே காட்சி. ஆனந்தம்னா மகிழ்வான காட்சி. வையம் உலகம். சபதம் சூளுரை. மோகித்து விரும்பி. இந்த மோகித்து விரும்பி இது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மீதி எல்லாமே இயல்பாக இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் தான் இருக்குது. ஓகேங்களா? நூல்வெளி பாருங்கள். மீ ராசேந்திரன் என்னும் இயற்பெயர் கொண்ட மீரா கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர்.
அன்னம் விடு தூது என்ற இதழை நடத்தியவர். அன்னம் விடு தூது என்ற இதழை நடத்தியவர். இவருடைய நூல்கள் பாருங்கள்: ஊசிகள், குக்கு, மூன்றும் ஆறும், வா இந்த பக்கம் முதலிய உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய கோடையும் வசந்தமும் என்ற நூலில் இருந்து தான் நம்மளுக்கு இந்த கவிதை பகுதி கொடுத்துருக்காங்க. கோடையும் வசந்தமும் என்ற நூலில் இருந்து தான் இந்த கவிதை பகுதி விடுதலை திருநாள் கொடுத்துருக்காங்க. இது சிலபஸில் கிடையாது. இதோட சொல்லும் பொருளும் நூல்வெளி மட்டும் பார்த்துக்கலாம். ஒன்வேர்டு பாருங்கள்: வானில் முழு நிலவு அழகாக டேஸ் அளித்தது, காட்சி அளித்தது. காட்சினா தரிசனம், தரிசனம் அளித்தது. இந்த டேஸ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. வையம், வையம்னா உலகம், உலகம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. ஆழி அப்படின்னா கடல், கானகம் அப்படின்னா அடர்ந்த காடு. ஓகேங்களா? சீவன் இல்லாமல் சொல்லை பிரித்தெழுதுக. சீவன் கூட்டல் இல்லாமல். ஓகேங்களா? விலங்குடித்து பிரித்தெழுதுக. விலங்கு கூட்டல் ஒடித்து. ஓகேங்களா? இதில் இந்த கூல உள்ள உகரம் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி இந்த உகரம் கேட்டுரும். அதுக்கடுத்து இக்கு மட்டும் இருக்கும். இக் ப்ளஸ் ஓ கோ என்று புணரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து காட்டை எரித்து, காட்டை கூட்டல் எரித்து, காட்டை எரித்து. அதாவது இதில் வந்து நிலைமொழி ஈற்றில் ஐ வந்திருக்குல்ல, ஐ வரின் எவ்வும், ஐ ஈலாம் வந்துச்சுன்னா எவ்வும் எகர உடன்படுமை தோன்றும். அதன்படி காட்டை எரித்து என்று புணரும். இதம் தரும், இதம் கூட்டல் தரும், இதம் தரும். அதாவது ஈற்றில் உள்ள மகரமை கெட்டு இந்த தாவுக்கு இனமான இந்து வந்து புணரும். அப்போ இதம் தரும் என்று புணரும். அதுக்கடுத்து பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். இதுவும் சிலபஸில் கிடையாது, இருந்தாலும் இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் குழந்தைகள் வந்து பள்ளிக்கு சென்று பசி இல்லாமல் படிக்க வேண்டும் என விரும்பினார். அதன் காரணமாக காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றினார். ஓகேங்களா? காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்டது தான் அந்த மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டத்தை தோற்றுவித்தவர் காமராஜர். ஓகேங்களா? இதை காய்கறிகள் பருப்புடன் கூடிய சத்துணவு திட்டமாக மாற்றியது எம்ஜிஆர் அவர்கள். ஓகேங்களா? இவர் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு நாடக குழுவில் இருந்தார். சிறு சிறு வேடங்கள் நடிக்க ஆரம்பித்தார். அதுக்கடுத்து அந்த நாடகத்தில் வந்து முதன்மை நடிகராக, நாடக குழுவிலேயே முதன்மை நடிகராக உயர்ந்திருக்காரு. அதற்கடுத்து திரைப்படத்துறையில் நுழைஞ்சிருக்காரு. அது போலவே சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்து கதாநாயகனாக உயர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் தான் நடித்த படங்கள் மூலம் உழவர்கள், தொழிலாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஏற்ற உரிய முன்னேற்றத்திற்கான கருத்துக்கள் பலவற்றை எடுத்துரைச்சிருக்காரு. அதனால் இவரை வந்து மக்கள் அனைவரும் புரட்சி நடிகர், மக்கள் திலகம் என்றெல்லாம் போற்றினர். அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசு மிகச்சிறந்த நடிகருக்கு வழங்கக்கூடிய பாரத் பட்டத்தை வழங்கி அவருக்கு சிறப்பித்தது. பாரத் பட்டம் மிகச்சிறந்த நடிகருக்கான விருதை எந்த அரசு வழங்கியிருக்கு? இந்திய அரசு அவருக்கு வழங்கி சிறப்பித்தது. ஓகேங்களா? திரைத்துறையில் பன்முக தன்மை கொண்டவர். அதாவது நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முக திறமை கொண்டவர். இவருடைய பிறப்பு பாருங்கள். கேரளாவைச் சேர்ந்தவர்களாகிய எம்ஜிஆரின் பெற்றோர் குடும்பத்துடன் இலங்கைக்கு குடிபெயர்ந்தனர். இலங்கையில் உள்ள கண்டியில் கிபி 1917ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 17ஆம் நாள் கோபாலன் சத்யபாமா இணையாருக்கு 5வது மகனாக திரு எம்ஜிஆர் அவர்கள் பிறந்திருக்காங்க. இவர் குழந்தையாக இருக்கும்போதே தந்தை இழந்தார். தாயார் குழந்தைகளுடன், அதுக்கடுத்து எம்ஜிஆரின் தாயார் குழந்தைகளுடன் தமிழ்நாட்டுக்கு வந்து கும்பகோணத்தில் குடியேறினார். ஓகேங்களா? இவர் நடித்த பாடல்கள் மூலம் நல்ல நல்ல கருத்துக்களை வந்து மக்களுக்கு தெரிவிச்சிருக்காரு. அதுக்கடுத்து பொன்மன செம்மல். தான் சம்பாதித்த செல்வத்தை எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு வாரி கொடுத்தமையால் இவருக்கு இந்த பட்டம் பெற்றார். பொன்மன செம்மல். ஒரு முறை எம்ஜிஆர் அவர்கள் மகிழுந்தில் செல்லும்போது வழியில் எதிர்க்க வயதான மூதாட்டியும் ஒரு சிறுமியும் வந்திருக்காங்க. அவங்க காலில் செப்பல் இல்லாமல் வெயிலில் நடந்து வந்திருக்கிறத பார்த்துட்டு தன்னோட துணைவியாரது காலணியையும் உறவினர் பெண்ணோட காலணியையும் கலட்டி அவங்களுக்கு தர சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பணமும் கொடுத்து பயணத்தை தொடர்ந்துருக்காரு. இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டு மூலம்தான் இதனால தான் பள்ளி குழந்தைகளுக்கு காலணிகள் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். அதனால்தான் பின்னர் பள்ளி குழந்தைகளுக்கு காலணிகள் வழங்கக்கூடிய திட்டத்தை வந்து எம்ஜிஆர் அவர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்காரு.
அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் காஷ்மீருக்கு சென்றுள்ள போது இந்திய படைவீரர் நலச்சங்கத்திற்கு வருகை தருமாறு எம்ஜிஆரை வந்து கூப்பிட்ருக்காங்க. அப்போது அந்த சங்கத்துக்கு வந்து ஏதாவது நன்கொடை செய்யணும் அப்படின்னு விரும்பியிருக்காரு. அப்போதைக்கு அவர்கிட்ட பணம் கிடையாது. காஷ்மீரில் போயிருக்கும்போது பணம் கிடையாது. அப்போது அங்கு தங்கியிருந்த தமிழ்நாட்டு தொழிலதிபர் ஒருவரிடம் அந்த தொகையை பெற்று நன்கொடையாக கொடுத்துட்டு சென்னை வந்தவுடனே அதை திருப்பி கொடுத்துறாரு. இவ்வாறு தம்முடைய செல்வத்தை எல்லாம் வாரி வழங்கியதால் தான் இவருக்கு பொன்மனச் செம்மல் என்று பெயர் வந்தது. ஓகேங்களா? ஒரு தெரிந்தே தெளிவும் இது பாருங்கள். சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியது. சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆரோட பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியது. தமிழக அரசு அவர் நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் சென்னை கடற்கரையில் இவருக்கு எழிலார்ந்த நினைவிடம் ஒன்று அமைந்துள்ளது. இவரது இறப்புக்கு பின் இந்திய அரசு மிக உயரிய விருதான பாரத ரத்னா, அதாவது இந்திய மாமணி என்ற விருதை 1988ஆம் ஆண்டு வழங்கி சிறப்பித்தது. அடுத்து சமூக நலத்திட்டங்கள். ஏராளமான சமூக நலத்திட்டங்களை எம்ஜிஆர் அவர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்காரு. இதில் பாருங்கள். உழவர்களின் கடன் தள்ளுபடி, ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம், ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம், தாய் சேய் நல இல்லங்கள், பற்பொடி வழங்கும் திட்டம், நலிவடைந்த பிரிவினைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம், முதியோருக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம், வேலைவாய்ப்பு அற்றவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை அவரது ஆட்சியில் செயல்படுத்தியிருக்காரு. ஓகேங்களா? அவருடைய தமிழ் வளர்ச்சி பணிகள் அதாவது தமிழ் மொழி பற்றி வந்தாலே அது சிலபஸ்க்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? இவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை ஆற்றியுள்ளார். தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்களுள் சிலவற்றை நடைமுறைப்படுத்தி தமிழ் எழுத்து முறையை எளிமைப்படுத்தியுள்ளார். பெரியார் உருவாக்கின எழுத்து சீர்திருத்த முறையை நடைமுறைப்படுத்தி அந்த எழுத்து முறையை வந்து எளிமையாக்கியுள்ளார். ஓகேங்களா? மதுரை மாநகரில் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தியுள்ளார். இதெல்லாம் முக்கியம். மதுரையில் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தியுள்ளார். தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்துள்ளார். இதெல்லாமே முக்கியம். அடுத்து எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி 2017 to 2018 தமிழக அரசால் சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அவரது நூற்றாண்டு விழாவை ஒட்டி தமிழக அரசால். ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்து அவரை பெருமைப்படுத்தியுள்ளது இந்திய அரசு. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஒன்வேர்டு பாருங்கள். எம்ஜிஆர் டேஸ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார். எந்த ஊரில்? கும்பகோணத்தில். பிறந்தது கண்டி, கல்வி பயின்றது கும்பகோணம். எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் குடும்ப வறுமை. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான பாரத் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது. 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. இது ரொம்ப முக்கியம். எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் மதிய உணவு திட்டம், அதாவது சத்துணவு திட்டம். அதுக்கடுத்து அறிவிச்சொல் ஔவையார். ஔவையார் வந்து சிலபஸில் இருக்காங்க, இது ஃபுல்லாகவே பார்த்துக்கணும். சங்க காலத்துலலாம் 2 நாடுகளுக்கு இடையில் வந்து போர் நடந்துச்சுன்னா அறிவில் சிறந்த புலவர்கள் வந்து இரு மன்னர்களுக்கு வந்து தேவையான அறிவுரைகளை வழங்கி அந்த போரை வந்து நிறுத்த பார்ப்பாங்க, நாட்டை பாதுகாக்க பார்ப்பாங்க. அவ்வாறு 2 நாடுகளுக்கு இடையான நடைபெற்ற போரை ஔவையார் தடுத்து நிறுத்திய நிகழ்வை தான் நாடகமாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அறிவிச்சொல் ஔவையார் என்ற உரையாடல் மூலம், இதில் உரையாடல்லாம் வருது, உரையாடல் மூலம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையே நடக்க இருந்த போரை எப்படி ஔவையார் அவர்கள் தடுத்து நிறுத்தியிருக்காங்க என்பது தான் இந்த உரையாடல் மூலம், இந்த உரையாடல் காட்சிகள் மூலம் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். அதில் ஔவையார், நாட்டு மக்கள் நலனையே நாளெல்லாம் நினைத்து நல்லாட்சி செய்யும் அதியமான் நெடுமான் அஞ்சியே வணக்கம். ஔவையார். அதியமான் சொல்கிறாரு, அருந்தமிழ் கவிதைகளால் அனைவரையும் கவர்ந்த ஔவையே வாருங்கள் வாருங்கள் அப்படின்னு வரவேற்கிறாரு. யார்? அதியமான். இதை யார் யாரை வரவேற்றார், யார் யாரிடம் கூறினது அப்படியெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க. இது எல்லாமே முக்கியமாக ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். ஊராக சென்று மக்களையும் மன்னர்களையும் கவிதையால் மகிழ்வித்து வந்த என்னை உன் அன்பினால் கட்டி போட்டு விட்டாய். நான் நீண்ட காலமாக உன் அரண்மனையிலேயே
தங்கிவிட்டேன் என்பதாக ஔவையார் சொல்கிறார். அதற்கு அதியமான் சொல்கிறாரு, நீங்கள் என்னோட அரண்மனையில் தங்கியிருப்பது எனக்கு கிடைத்த பெரும் பேறு அப்படின்னு அதியமான் அவர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு ஔவையார், அதெல்லாம் இருக்கட்டும், காலையிலிருந்து உன்னை அரண்மனையில் காணவில்லை, எங்கே சென்றிருந்தார் அப்படின்னு கேட்கும்போது, நான் காட்டு வளத்தை கண்டு மகிழ்ந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன, அதனால் இன்று நம் அமைச்சரோடும் வீரர்கள் சிலரோடும் காட்டு பகுதிக்கு சென்றிருந்தேன். அங்கே இந்த கனியை பறித்தேன், இதை சாப்பிட்டு பார்த்து சுவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தாயேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு ஔவையார், நீ தரும் கனி என்றால் அது சுவையாகத்தான் இருக்கும். பல கடல்களுக்கு அப்பால் எங்கோ தொலைவில் இருக்கும் ஒரு நாட்டிலிருந்து இந்த தமிழ்நாட்டிற்கு கரும்பை கொண்டு வந்தவர்கள் உன் முன்னோர்கள் தான். பல கடல்கள் தாண்டி எங்கேயோ இருந்த கரும்பை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவங்க உன்னோட முன்னோர்கள் தான். இனிப்புக்கும் உங்கள் குலத்திற்கும் தொடர்பு உண்டு அல்லவா, அதனால் நீ கொடுக்கும் கனியோ இனிப்பாகத்தான் இருக்கும், இனிக்கத்தானே செய்யும் அப்படின்னு ஔவையார் அவர்கள் கூறுறாங்க. கரும்பை விட இனியது தங்கள் பேச்சு அப்படின்னு ஔவையாரை பார்த்து அதியமான்னு சொல்கிறாங்க. இந்த கனியை வந்து சுவைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கொடுத்தவொடனே, அடடா என்ன சுவை, இவ்வளவு சுவை உள்ள கனியை நான் இதுவரை உண்டதே இல்லை, என்ன கனி இது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நெல்லிக்கனியின் ஒரு வகை, இது ஒரு நெல்லிக்கனி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அமைச்சர் சொல்கிறாரு, தாயே, இந்த நெல்லிக்கனி வந்து கிடைப்பதற்கு அரிதான நெல்லிக்கனி இது, எப்போதாவது தான் ஒரு முறை தான் காய்த்து பழுக்கும். இன்று நாங்கள் காட்டுப்பகுதிக்கு சென்றிருக்கும்போது அங்கே மலை உச்சியில் கருநெல்லி மரத்தில் இந்த கனி வந்து பழுத்திருந்தது. நம்முடைய வீரர்கள் யாரும் ஏற முடியலை, அதனால் நம்முடைய அரசரே முயன்று மரத்தில் ஏறி இந்த கனியை பறித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அமைச்சர். அதற்கு ஔவையார் சொல்கிறாங்க, என்ன அதியமானே, மலை உச்சியில் இருந்த மரத்தில் ஏறி இதனை பறித்தீரா என்று கூறுறாங்க. உடனே அமைச்சர், அது மட்டும் இல்லாமல் இந்த கனியை சாப்பிட்றவங்க வந்து நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் வாழ்வார்கள் என்று பெரியோர் கூறுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஔவையார் சொல்கிறாங்க, அதியமானே, என்ன செய்து விட்டாய், நாட்டை காக்கும் பொறுப்புடைய நீ உண்ணாமல் இந்த கனியை எனக்கு கொடுத்து விட்டாயே, முன்பே தெரிந்திருந்தால் இதை நான் உண்ணாமல் உனக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதியமான் அதுக்கு, என்னை போன்ற அரசன் ஒருவன் இறந்தால் வேறு ஒருவர் யாராவது அரசனாக முடியும், ஆனால் உங்களைப் போன்ற அறிவில் சிறந்த புலவர் ஒருவர் மறைந்தால் அந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது, அதனால தான் இந்த நெல்லிக்கனியை உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு அதியமான் அவர்கள் கூறுறாங்க. இந்த ஔவையாருக்கு வந்து அதியமான் நெல்லிக்கனி கொடுத்த நிகழ்வை ஒரு பாடலில் புறநானூற்று பாடலில் கூறியிருக்காங்க ஔவையார். பாருங்கள், சிறியிலை நெல்லிக்கனி தீங்கனி குறியாது ஆதல் நென்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே. அதாவது இந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டோம்னா நீண்ட நாள் உயிர் வாழலாம் என்ற பலனை கூட கருதாது, அதை நமக்குள்ளேயே அடக்கிக்கிட்டு இந்த கனியை வந்து எமக்கு ஈந்த தனையே, ஔவையாருக்கு ஈந்த தனையே அப்படின்னு அதியமான சொல்கிறாங்க ஔவையார். ஓகேங்களா. அடுத்து ஔவையார் சொல்கிறாங்க, அதியமானே, நீ தமிழின் மீதுள்ள கொண்டுள்ள பற்றை புகழ முடியாமல் என் தமிழே தடுமாறுகிறது அப்படின்னு யார் சொல்கிறா, அதியமானை பார்த்து சொல்கிறா. ஔவையார் வந்து அதியமானை பார்த்து சொல்கிறாங்க, அப்படி சொல்லாதீர்கள், உங்கள் தமிழுக்கு தடுமாற்றமும் இல்லை தாழ்வும் இல்லை, உங்கள் நாவில் பிறக்கும் தமிழ் என்றும் நிலை பெற்று வாழும், அதில் என் பெயரும் ஒட்டி இருக்கும், அதுதான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு அதியமான் சொல்கிறாங்க. இது காட்சி 1. அதுக்கடுத்து காட்சி 2, அதியமானோட அரண்மனையில். ஔவையார் கேட்குறாங்க, மக்களின் முகங்களில் கூட கவலையின் நிழல் படியக்கூடாது என்று கருதும் அதியமானே, உன்னோட முகத்தில் வந்து கவலை சூழ்ந்திருக்கு, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அதியமான், இன்று காலையில் வந்து நம் ஒற்றர்கள் ஒரு செய்தி கொண்டு வந்தாங்க. அதாவது மன்னன் தொண்டைமான் நம்மோடு பகைமை கொண்டவன் என்பது தாங்கள் அறிந்தது தானே. தொண்டைமான் வந்து நம்மளோட பகைமை கொண்டவர். அவர் வந்து இப்போது அந்த தொண்டைமான் நம் மீது படையெடுத்து வர ஏற்பாடு செய்து விட்டானாம். தலைக்கு மேல் போர் மேகங்கள் சூழ்ந்து விட்டன, அதனால தான் கவலையாக இருக்கேன் அப்படின்னு அதியமான் சொல்கிறாரு. உடனே ஔவையார், அதியமான் நெடுமான் அஞ்சியே, உன்னுடைய பேரில் தான் அஞ்சின்ற சொல் இருக்குது, ஆனால் அந்த அச்சத்தை வந்து ஒரு நாள் உங்கள்கிட்ட நான் பார்த்ததே கிடையாது, போர் வந்து உனக்கு புதிதாக என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதியமான் சொல்கிறாங்க, போர் வந்து எனக்கு புதிது கிடையாது, அதனை கண்டு அஞ்சுபவனும் நான் கிடையாது அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஔவையார், ஆனாலும் ஏன் இந்த கலக்கம், வீரத்திலும் உனக்கு இணை சொல்ல யாருண்டு அப்படின்னு ஔவையார் அதியமானிடம் கேட்குறாங்க. நீர்நிலையில் படுத்திருக்கும் யானையானது தன்மீது ஏறி குதித்து விளையாடும் தந்தங்களை கழுவி விளையாடக்கூடிய சிறுவர்களிடம் பணிந்து அன்பு காட்டும். அந்த யானை வந்து தான் கூட விளையாடுகின்ற சிறுவர்களிடம் அன்பு காட்டும். அதுபோல் நீ வந்து மற்ற புலவர்களிடமும் என்னிடமும்
அன்பு காட்டுகிறாய், காட்சிக்கு எளியவனாய் விளங்குகிறாய். அதே யானை போர்க்களத்துக்குன்னு போயிடுச்சுன்னா பகைவர்களோட படையை விருண்டோடச் செய்வது போல நீயும் பகைவரை எதிர்த்து வெல்கிறாய். அத்தகைய வீரமுடைய நீ இன்று இப்போரை கண்டு தயங்கலாமா அப்படின்னு அவையார் கேட்குறாங்க. அதுக்கு அதியமான் சொல்கிறாங்க பாருங்கள், தமிழிருந்த அன்னைக்கு நான் எத்தனையோ போர்க்களங்களை கண்டவன, பகைவர்களை வென்றவன். போர்க்களங்களை கண்டவன், பகைவர்களை வென்றவன் என்பது தங்களுக்கு தெரியாது என்று. ஆனால் ஒவ்வொரு போரின் போதும் எத்தனை உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன அதனை கண்டு தான் நான் அஞ்சுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது தந்தையை இழந்த பிள்ளைகள், கணவனை இழந்த பெண்கள், மகனை இழந்த தாய்மார்கள், அண்ணன் இழந்த தம்பி தங்கைகள், இன்னும் எத்தனையோ பேரின் கண்ணீர் ஒவ்வொரு போர் வெற்றிக்கு பின்னாலும் மறைந்திருக்கிறது. அதனால தான் இந்த போரை தவிர்த்தால் என்ன அப்படின்னு அப்படின்னு யார் சொல்கிறா? அதியமான் அவர்கள் சொல்கிறாங்க. அதற்கு அவையார், அன்பிற் அதியமானே, இப்போது உன்னுடைய உள்ளம் எனக்கு புரிகிறது. நான் தொண்டைமானிடம் சென்று இந்த போரை நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய தன்மானத்துக்கு, வீர உணர்வுக்கு சிறிது கூட இழுக்கு ஏற்படாமல் நடந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அவையார். அதுக்கடுத்து காட்சி 3 தொண்டைமான் அரண்மனையில். தொண்டைமான் சொல்கிறாங்க, படைத்தலைவரே, நமது படையினர் போருக்கு ஆயத்தமாக உள்ளனரா அப்படின்னு படைத்தலைவரிடம் கேட்குறாங்க. உடனே படைத்தலைவர், படை வீரர்களும் போர்க்கருவிகளும் ஆயத்தமாக உள்ளது அரசே அப்படின்னு சொல்கிறாங்க. தொண்டைமான் மகிழ்ச்சி, நம் படையின் பெருக்கத்தை கண்டு அந்த அதியமான் அதிர்ந்து போக வேண்டும் என்று தொண்டைமான் அவர்கள் கூறுறாங்க. அதற்கு படைத்தலைவர், அதியமான் இப்போதே அதிர்ந்து போயிருக்கிறார் அரசே, அதனால்தான் சமாதானம் வேண்டி புலவர் ஒருவரை தூது அனுப்பியிருக்காங்க அப்படின்னு படைத்தலைவர் சொல்கிறாரு. அதற்கு தொண்டைமான், என்ன அதியமான் தூது அனுப்பி உள்ளானா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு படைத்தலைவர், ஆமரசே, சற்று முன் தமது ஒற்றரிடமிருந்து செய்தி வந்துள்ளது. அதியமானின் தூதுவராக ஔவையார் தமது அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்கிறாராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஔவையாரே வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தொண்டைமான், வரட்டும், அஞ்சியிடமிருந்து தூது வரும் அவ்வை நம் போர்க்கருவிகளின் பெருக்கினை கண்டு அஞ்சி ஓடப் போகிறார். நம்மளுடைய போர்க்கருவிகளோட பலத்தை கண்டு அஞ்சி ஓட போகிறாங்க அப்படின்னு தொண்டைமான் சொல்கிறாங்க. படைத்தலைவர் சொல்கிறாரா, ஏதோ ஔவையார் வந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. தொண்டைமான் சொல்கிறாரு, போரை நிறுத்த வந்திருக்கக்கூடிய அவ்வையே வருக அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஔவையார், தொண்டைமான் வரவேற்பை பார்த்தால் என் வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தொண்டைமான், என் பகைவரின் நாட்டிலிருந்து வந்தாலும் நீங்களும் தமிழ் புலவர் தான், அதனால் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். நீங்கள் வந்தது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு தொண்டைமான் சொல்கிறாரு. ஔவையார் சொல்கிறாரு, நீயும் தமிழின் மீது அன்புடையவன் என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. உடனே தொண்டைமான், அந்த மகிழ்ச்சியோடு என்னுடைய படைக்கல கொட்டிலை பார்க்கலாம். அதாவது படைக்கல கருவிகள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, போர்க்கருவிகள்லாம் வச்சுருக்கக்கூடிய அந்த கொட்டிலை, அந்த இடத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. போர்க்கருவிகளை பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன் ஔவையார் சொல்கிறாங்க. உடனே தொண்டைமான், எத்தனை பெரிய படை வலிமை உள்ள அரசோடு அந்த அதியமான் மோதப் போகிறான் என்பதை நீங்கள் அறிய வேண்டாமா, அதை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஔவையார், சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஓகேங்களா. அதுக்குள்ளே ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஔவையார் பாடல், இதுவும் புறநானூற்றில் எடுக்கப்பட்ட பாடல் தான் பாருங்கள். இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண் திரள் நோன்கால் திருத்தி நெய்யணிந்து கடையுடை வியன் நகரவே. அதாவது தொண்டைமானுடைய போர்க்கருவிகள் மயில் தொகையாலும் அழகிய மலர் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு நெய் பூசப்பட்டு நெய் அணிந்து பார்ப்பதற்கு நேர்த்தியாக அழகாக இருக்குது. ஆனால் அவ்வே, அந்த அதியமானுடைய போர்க்கருவிகள் அவ்வே பகைவர் குத்தி கோடு நுதி சிதைந்து, பகைவரை குத்தி அதனுடைய போர்க்கருவிகளுடைய முனைகள் எல்லாம் சிதைந்து கொல்துறை குற்றில் மாதோ என்றும் உடனாயின பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைனுதி வேலை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அதியமானுடைய போர்க்கருவிகள், அதாவது படைக்கருவிகள் எல்லாமே பகைவரோட போரிட்டு அந்த முனைகள் எல்லாம் உடைந்து ரத்தம் சிந்தி, அதாவது குருதி தோய்ந்து கொல்லன் பற்றையில் கொடுத்துருக்காங்க, சரி செய்கிறதுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க.
அதாவது அழகாக இருக்கக்கூடிய இந்த போர் கருவிகளை விட போர்க்களத்தில் சண்டையிட்டு அந்த ரத்தம் தோய்ந்த அந்த கருவிகள் தான் மேலானவை. எம்முடைய அதியமானுடைய போர்க்கருவிகள் வந்து எவ்வளவு பலம் வாய்ந்தவை அப்படின்னு ஔவையார் அவர்கள் சொல்கிறாங்க இந்த பாடலில். ஓகேங்களா. கோமான் என்பது இங்கே அதியமான குறிக்குது. அதுக்கடுத்து காட்சி 4. தொண்டைமான் சொல்கிறாரு, என் படைக்கருவிகளை பாருங்கள் ஔவையாரே. இதற்கு முன்னாடி இப்படி வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு தொண்டைமான் சொல்கிறாங்க. அதற்கு ஔவையார் சொல்கிறாங்க, ஆமாம், வில், அம்பு, வேல், ஈட்டி, வாள், கேடயம், மழு என எத்தனை கருவிகள், ஒவ்வொன்றிலும் எத்தனை வகைகள், ஒவ்வொரு வகையிலும் எத்தனை எண்ணிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தொண்டைமான், பார்க்கும்போதே வியப்பாக இருக்கிறது அல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஔவையார், ஆமாம், கருவிகளின் அளவு மட்டுமின்றி அவற்றை அழகாக அடுக்கி வைத்திருக்கக்கூடிய முறையும் கண்களை கவர்கிறது. எல்லா கருவிகளும் புத்தம் புதிதாக இருக்குது. நெய் பூசப்பெற்று மாலையும் மயில் தொகைகளும் அணிவிக்கப்பட்டு எழிலாக அதாவது அழகாக காட்சியளிக்கிறது அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. அதற்கு தொண்டைமான், உங்கள் அதியமானின் படைக்கருவிகளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு தொண்டைமான் கேட்குறாரு. உடனே ஔவையார் சொல்கிறாங்க, அதை ஏன் கேட்குறார், இவ்வளவு அழகாக இல்லை. அதியமானுடைய போர்க்கருவிகள் வந்து இவ்வளவு அழகாக கிடையாது. அதியமான் அடிக்கடி போர் புரிந்து கொண்டே இருப்பதால் அவனது படைக்கருவிகள் எல்லாம் பகைவர் உடலை துளைத்து குருதிக்கரைகளுடன் நுனி ஒடிந்தும் கூர் மழுங்கியும் கொல்லனின் உலைக்களத்தில் கிடைக்கின்றன. அதாவது அடிக்கடி சண்டை போட்டு அந்த போர் கருவிகளோட நுனியெல்லாம் உடைந்து கூர் மழுங்கி கொல்லன் பற்றையில் குருதிக்கரைகளுடன் கிடைக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து தொண்டைமானின் முகம் வந்து அதில் வந்து வாடிருச்சு. ஓகேங்களா. உடனே ஔவையார், தொண்டைமானை, ஏன் உன் முகம் மாறிவிட்டது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே, உங்கள் சொற்கள் என்னை குழப்பி விட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன குழப்பம் அப்படின்னு கேட்டவுடனே, என் படைக்கருவிகளின் அளவையும் அழகையும் பாராட்டி கூறினீர்கள். அதை கேட்ட என் உள்ள மகிழ்ச்சியை அடைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஔவையார், உண்மைதான், உன்னுடைய படைக்கருவிகள் எல்லாமே மெருகு குறையாமல் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தொண்டைமான், அடுத்ததாக நீங்கள் கூறிய செய்தி தான் என்னை சிந்திக்க வைத்து விட்டது. அதாவது அதியமானின் படைக்கருவிகள் போரில் பயன்படுத்தப்பட்டு வளைந்தும் நெளிந்தும் கிடைக்கின்றன என்று கூறினீர்கள். அதுதான் எனக்கு உண்மையை புரிய வைத்தது உள்ளது அப்படின்னு அவர்கள் சொல்கிறாங்க. என்ன உண்மையை புரிந்து கொண்டாய் அப்படின்னு கேட்குறாங்க. தொண்டைமான், என்னிடம் கருவிகள் தான் மிகுதியாக உள்ளது, நிறைய இருக்குது. நான் இதுவரைக்கும் போர்க்களத்தையே கண்டதில்லை. ஆனால் அதியமான் வந்து பல போர்களை நடத்தி வெற்றி கண்டவன். அவனோடு போரிடுவது எனக்கு எத்தகைய அழிவை தரும் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு தொண்டைமான் சொல்கிறாங்க. உடனே ஔவையார், அருமை அருமை, நான் கூறியதன் உட்பொருளை தெளிவாக புரிந்து கொண்டாய். உடனே தொண்டைமான், என் கண்களை திறந்த தாயே, போர் வேண்டாம் என்று அதியமானிடம் கூறிவிடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இதை மகிழ்ச்சி தொண்டைமானே, அவ்வாறே கூறிவிடுகிறேன். போரில்லா மகிழ்ச்சியில் இந்த உலகம் திளைக்கட்டும், நான் சென்று வருகிறேன் அப்படின்னு ஔவையார் வந்து கிளம்பிடுறாங்க. அதாவது அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் நடைபெற இருந்த போரை வந்து ஔவையார் வந்து எவ்வாறு தடுத்து நிறுத்தினாங்க என்பதை அந்த நாடகம் மூலமாக நம்மளுக்கு அறிவிச்சொல் ஔவையார் என்ற நாடகம் மூலமாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. வல்லினம் மிகு இடங்களும் மிகா இடங்களும். வல்லினம்னா வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரக்கூடிய இடங்களும், மிகாமல் வராமல் இருக்கக்கூடிய இடங்களும். அதாவது இப்போது வருமொழி நிலைமொழின்னு பார்த்தோம் இல்லையா. ஏற்கனவே நம்ம வருமொழி நிலைமொழின்னு தெரியும். இப்போ வருமொழி முதல் எழுத்து க ச த பல இந்த வரிசையிலேயே ஏதேனும் ஒரு எழுத்தாக இருந்தால் வல்லினம் நிலைமொழி ஈற்றில் இறுதியில் அந்த வல்லின எழுத்துக்கள் சேர்ந்து வரும். அந்த இடங்களை வல்லின மிகு இடங்கள்னு சொல்லுவோம். சில இடங்களில் சேராமலும் வல்லின எழுத்துக்கள் வல்லின மெய் வந்து மிகாமல் வரும். அந்த இடத்தை வந்து வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டாக பாருங்கள். கதையை படித்தேன், எழுதி கொண்டேன். கதையை படித்தேன், எழுதி கொண்டேன். அப்படி சொன்னது எப்படி தெரியும். இந்த வார்த்தையெல்லாம் படிக்கும்போது இடையில ஏதோ ஒரு ஓசை குறையிற மாதிரி இருக்குது இல்லையா. அதாவது இப்போ கதையை படித்தேன் அப்படின்போது கதையை படித்தேன் இப்பாகிய இந்த வல்லினம் வந்து சேர்ந்து புணர வேண்டும். ஓகேங்களா. எழுதி கொண்டேன் அப்படி சொன்னது எப்படி தெரியும். இப்போ வந்து இயல்பாக படிக்க முடியுது. அப்போ ஏதோ ஒரு ஓசை குறையிற மாதிரி இருந்துச்சு இந்த வல்லின எழுத்து புணராதனால. இப்போ இந்த வல்லின எழுத்து வல்லினம் மிகும்போது கரெக்டாக, அதாவது பொருளோடு இருக்கிற மாதிரி இருக்கா.
இதைத்தான் நம்ம வல்லினம் மிகு இடங்கள் சொல்வோம். அதாவது ஒரு சொல்லோட முதல் எழுத்துனாலே வருமொழி முதல்ல க ச த ப வரிசையில் ஏதேனும் ஒரு எழுத்து இருந்து அதுக்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் முன்னால் உள்ள சொல் அது வந்து நிலைமொழியில் இறுதியில் அந்த வல்லின மெய்யெழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். எடுத்துக்காட்டு தமிழ் கூட்டல் தாய் அப்படின்னா தமிழ் தாய். இந்த வருமொழி முதல்ல தா இருக்குது. அப்போ நிலைமொழி ஈற்றில் இந்த இத்து சேர்த்து எழுதுகிறோம் இல்லையா, அதற்கு இனமான அந்த வல்லின மெய்யெழுத்து மிகுந்து புணர்ந்திருக்கு. இதைத்தான் வல்லினம் மிகு இடம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா இடங்கள்லையும் வல்லினம் வந்து வர தேவை கிடையாது. சில இடங்களில் வல்லினம் மிகாமலும் வரும். ஓகேங்களா, அதை வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது எதற்காக வல்லினம் மிகாமல் எழுதுகிறோம் அப்படின்னா, பொருள் மாறாமல் கருத்து பிழை ஏற்படாமல் இருக்கத்தான் இந்த வல்லினம் மிகா இடங்கள் நம்ம கரெக்டாக போடணும். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள். மண் வெட்டி கொண்டு வா, மண் வெட்டி கொண்டு வா. இந்த 2 தொடர்களையும் பாருங்கள். இதில் வந்து மண் வெட்டி இது ஒரு பொருள். சாதாரண மண் வெட்டி கொண்டு வா அப்படின்ற பொருளை குறிக்குது. இது நம்ம இக்கு சேர்த்தோம் அப்படின்னா மண் வெட்டி கொண்டு வா மண்ணை வெட்டி கொண்டு வா என்று பொருள் மாறுபடுது இல்லையா. இந்த பொருள் மாறாமல் கருத்து பிழை ஏற்படாமல் இருக்கணும்னா இந்த வல்லினம் மிகு இடங்கள் மிகா இடங்கள் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. அதே போல் வல்லினம் மிகக்கூடிய இடத்துல வந்து மிகாமலும் மிக வேண்டிய இடத்துல மிகாமலும் மிகக்கூடாத இடத்துல மெய்யிட்டு மிகுந்தும் ஏற்படுவதும் பிழையே. இதனால தான் சந்திப்பிழை ஒற்றுப்பிழை உருவாகுது. ஓகேங்களா. ஒரு இடத்துல இக்கு போட வேண்டிய இடத்துல போடாமலோ போடக்கூடாத இடத்துல போடுறதுனாலையும் தான் சந்திப்பிழை ஒற்றுப்பிழை உருவாகுது. இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த வல்லின மிகு இடங்களும் மிகா இடங்களும் தேவை. ஓகேங்களா. சில எடுத்துக்காட்டுகள் பாருங்கள். வல்லினம் மிகக்கூடிய இடங்கள் பாருங்கள். அந்த இந்த எந்த இந்த சொற்களின் பின் வல்லினம் மிகும். அந்த இந்த என்பது சுட்டுத்திரிபு, எந்த என்பது வினாத்திரிபை. அதாவது ஆ இ உ என்பது சுட்டெழுத்துக்கள். அப்போ அந்த இந்தன்றது சுட்டுத்திரிபு, எந்த அப்படின்றது ஏ வந்து வினா எழுத்து, வினாத்திரிபு. ஓகேங்களா. இதனை அடுத்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு அந்த பக்கம், இந்த கவிதை, எந்த திசை, எந்த சட்டை. இரண்டாம் வேற்றுமை உருபும் 4ஆம் வேற்றுமை உருபும் வெளிப்படையாக வரும்போது வல்லினம் மிகுந்து வரும். அதாவது 2ஆம் வேற்றுமை உருவாகிய ஐயும் 4ஆம் வேற்றுமை உருவாகிய கூவும் வெளிப்படையாக வரக்கூடிய இடத்துல வல்லினம் மிகுந்து வரும். எடுத்துக்காட்டு தலையை காட்டு. இங்கே ஐ வெளிப்படையாக வந்திருக்கு, தலையை காட்டு, வல்லினம் மிகுந்து வரும். பாடத்தை, ஐ வெளிப்படையாக வந்திருக்கு, பாடத்தை படி. எனக்கு தெரியும், அவனுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி 2ஆம் வேற்றுமை உருபு ஐயும் 4ஆம் வேற்றுமை உருபு கூவும் வெளிப்படையாக வரக்கூடிய இடத்தில் வல்லினம் மிகுந்து வரும். அதே போல் வினையச்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இகரத்தில் முடியக்கூடிய வினையச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு எழுதி, ஈ வந்து இகரத்தில் முடியுதான். அதாவது தீ இத்துக்கூட்டல் ஈ இகரத்தில் முடியுது. ஓகேங்களா. அப்போ இங்கே வல்லினம் மிகுந்து காணப்படும். ஓடி களைத்தான். ஓகேங்களா. இகரத்தில் முடியக்கூடிய வினையச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். உகரத்தில் முடிய வினையச்சங்கள் அடுத்தும் வல்லினம் மிகும். ஆனால் அது வன்தொடர் குற்றியல் உகரமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா. வன்தொடர் குற்றியல் உகரம்னா வல்லினத்தை அடுத்து வரக்கூடிய குற்றியல் உகரம். அதை தான் வன்தொடர் குற்றியல் உகரம் சொல்லுவோம். கசட தவிர அடுத்து வரக்கூடிய குசுடு துபுரு. இற்று, இது பெற்று கொண்டேன், இது வந்து வன்தொடர் குற்றியல் உகரம். ஓகேங்களா. வல்லினமையை அடுத்து வந்துள்ள உகரம், அதாவது குசுடு துபுரு, இது வன்தொடர் குற்றியல் உகரம். இங்கே வந்து வல்லினம் மிகுந்து காணப்படும். படித்து பார்த்தார். ஓகேங்களா. எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவதை தான் நம்ம ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயும் வல்லினம் மிகுந்து வரும். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் எதிர்மறையாகவும் இருக்கணும், ஈறுகெட்டும் இருக்கணும். அந்த
சொல்லிலே வந்து டெஃபனிஷன் இருக்குது. எடுத்துக்காட்டு பாருங்கள். செல்லா காசு, இது எப்படி எழுதலாம்? செல்லாத, இந்த இகரம் கெட்டு வந்திருக்கு இல்லையா, செல்லாத காசை செல்லா காசு அப்படின்னு ஈறுகெட்டு எதிர்மறை பெயரச்சமாக இருக்கு இல்லையா. இது இந்த ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சங்களை அடுத்தும் வல்லினம் மிகுந்து வரும். செல்லா காசு, எழுதா பாடல், எழுதாத பாடல், ஈறுகெட்டு எதிர்மறை பெயரச்சமாக இருக்குது. இந்த இடங்களில் வந்து வல்லினம் மிகுந்து காணப்படும். எழுதா பாடல். அதே போல் உவமை தொகையிலும் உருவகத்திலும் வல்லினம் மிகுந்து வரும். எடுத்துக்காட்டு மலர் பாதம், மலர் போன்ற பாதம். தாய் தமிழ், தாய் போன்ற தமிழ். அதே போல் தமிழ் தாய். வாய் பவளம், இது உருவகம். இங்கேயும் வல்லினம் மிகுந்து காணப்படும். அதற்கடுத்து எண்ணு பெயர்கள் 8, 10 ஆகிய இரண்டு பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகுந்து வரும். எண்ணு பெயர்களில் 8, 10 ஆகிய 2 பெயர்களுக்கு அடுத்து வல்லினம் மிகுந்து காணப்படும். எடுத்துக்காட்டு பாருங்கள். 8 புத்தகம், 10 காசு. அதற்கடுத்து அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களை அடுத்தும் வல்லினம் மிகுந்து வரும். எடுத்துக்காட்டு அப்படி செய், இப்படி காட்டு, எப்படி தெரியும். அதற்கடுத்து திசை பெயர்களை எடுத்தும் வல்லினம் மிகும். கிழக்கு கடல், மேற்கு சுவர், வடக்கு தெரு, தெற்கு பக்கம். இதில் அடுத்து பாருங்கள். இந்த மகர மெய்யில் முடியக்கூடிய எழுத்துக்களில் இந்த மகரம் கெட்டு வல்லினம் மிகுந்து வரும். ஓகேங்களா. இந்த மகரம் கெட்டு வல்லினம் மிகுந்து வரும். மரச்சட்டம், வட்டப்பாறை. ஓகேங்களா. மகர மெய்யில் முடியக்கூடிய இடத்துல. ஓகேங்களா. மகர மெய்யில் முடியக்கூடிய சொல்லை அடுத்து வரக்கூடிய சொல்ல அந்த வல்லினம் காசா தாபா வரிசையில் ஏதாவது முன்னாக இருந்தால் அந்த மகரமை கெட்டு வல்லினம் மிகுந்து உணரும். அதுக்கடுத்து வல்லினம் மிகா இடங்கள், அதாவது வல்லினம் வராத இடங்கள். எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு தம்பி படித்தான், தம்பி படித்தான். யானை பிளிறியது. இந்த எழுவாய் சொற்களின் பின்பு வல்லினம் மிகாது. அதற்கடுத்து அது, இது, எது ஆகிய சொற்களின் பின்பும் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு அது சென்றது, இது பெரியது, எது கிடைத்தது. அதே போல் பெயரச்சத்தை பொறுத்த வரைக்கும் பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றின் பின்பு வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு எழுதிய பாடல், எழுதிய அப்படின்றது பெயரச்சம், பெயரச்சத்தின் பின்பு வல்லினம் மிகாது. எழுதாத பாடல், இது எதிர்மறை பெயரச்சம். இங்கே வந்து எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. ஆனால் எழுதா பாடல் அப்படின்னு இந்த ஈறு கெட்டு வந்துச்சுன்னா அங்கே வல்லினம் மிகும். ஓகேங்களா. அதே போல் இரண்டாம் வேற்றுமை தொகையிலையும் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வரக்கூடிய இடம், அதாவது இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு இலை பறித்தேன், இலையை பறித்தேன். இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கு இல்லையா. இலையை, ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கு. ஓகேங்களா. இங்கே வந்து வல்லினம் மிகாது. காய் தின்றேன், காயை தின்றேன். ஐ வந்து மறைந்து வந்திருக்கு, இங்கேயும் வல்லினம் மிகாது. ஓகேங்களா. அடுத்து உகரத்தில் முடியும் வினை எச்சங்கள் மென்தொடர் குற்றியல் உகரமாகவோ இடைத்தொடர் குற்றியல் உகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. நம்ம ஏற்கனவே உகரத்தில் முடியக்கூடிய வினையச்சம் வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் வல்லினம் மிகும்னு பார்த்தோம் இல்லையா. அதே இது மென்தொடர் குற்றியல் உகரமாகவோ இடைத்தொடர் குற்றியல் உகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு தின்று தீர்த்தான், தின்று இது மென்தொடர் குற்றியல் உகரம், இங்கே வல்லினம் மிகாது. செய்து பார்த்தான், இது இடைத்தொடர் குற்றியல் உகரம், இங்கேயும் வல்லினம் மிகாது. ஓகேங்களா. இதே இது உகரத்தில் முடியக்கூடிய வினையச்சம் வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் அங்கு வல்லினம் மிகும். ஓகேங்களா. அதுக்கடுத்து வினை தொகையிலும் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு எழுது பொருள், சுடுசோறு. ஓகேங்களா. இந்த வினை தொகையிலையும் வல்லினம் மிகாது. எழுதும் பொருள், எழுதுகின்ற பொருள், எழுதிய பொருள் இவ்வாறு வருவது தான் வினைத்தொகை. ஓகேங்களா. சுடும் சோறு, சுடுகின்ற சோறு, சுட்ட சோறு, இந்த மாதிரி வரும் இல்லையா. இந்த மாதிரி 3 காலங்கள்லையும் நம்ம பொருட்கொள்ள முடியும் இந்த வினைத்தொகையை. இந்த வினைத்தொகையில் வந்து நம்ம வல்லினம் மிகாது. அப்படி, இப்படி, எப்படி இந்த சொற்கள் தவிர வேறு சொற்களோடு படி என்ற சொல் வந்து சேர்ந்து வந்தால் அங்கே வந்து வல்லினம் மிகாது. ஓகேங்களா. அப்படி, இப்படி, எப்படி இது மட்டும் வந்துச்சுன்னா வல்லினம் மிகும்.
இது இல்லாமல் வேறு சொல் வந்துச்சா? எடுத்துக்காட்டு பாருங்கள். எழுதும் படி. ஓகேங்களா? எழுதும் படி, படியில் முடிஞ்சிருக்கு. இங்கே வந்து வல்லினம் மிகாது. சொன்னேன். எழுதும் படி சொன்னேன். பாடும்படி கேட்டுக்கொண்டார். இங்கே வந்து வல்லினம் மிகாது. அதற்கடுத்து உம்மை தொகையிலும் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு தாய் தந்தை. தாயும் தந்தையும், இது உண்மை தொகை. இங்கே வந்து வல்லினம் மிகாது. வெற்றிலை பாக்கு. வெற்றிலையும் பாக்கும், இது உண்மை தொகை. இங்கேயும் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? வல்லினம் மிகும் மிகா இடங்களை வகைப்படுத்துக. இப்போ சுட்டுத்திரிபு. சுட்டுத்திரிப்பில் வல்லினம் மிகும், வல்லினம் மிகுந்து காணப்படும். திசைப்பெயர்களின் பின்பு வல்லினம் மிகும். பெயரச்சத்தின் அடுத்து வல்லினம் மிகாது. ஓகேங்களா? உவமை தொகையில் வல்லினம் மிகும். உவமை உருவகத்தில் வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை விரி, அதாவது நான்காம் வேற்றுமை உருவு கூ வெளிப்பட்டு வந்தால் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. வினை தொகையிலும் வல்லினம் மிகாது. உருவகத்தில் வல்லினம் மிகும். எழுவாய் தொடரிலும் வல்லினம் மிகாது. எதிர்மறை பெயரெச்சம், இதுலேயும் வல்லினம் மிகாது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். ஓகேங்களா? அடுத்து எதிர்மறை சொற்கள். எதிர்மறை வினைமுற்றுக்களை எவ்வாறு எழுதுவது? எதிர்மறையில் உள்ள வினைமுற்றுக்களை. ஓகேங்களா? அதாவது வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல. அல்ல அப்படிங்கிறது அக்ரிணைக்குரியது. அல்ல அப்படிங்கிறது அக்ரிணைக்குரியது. அதை வந்து உயர்திணையில் நம்ம எழுதக்கூடாது. வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல அப்படின்னு உயர்திணைக்கு வந்து நான் நீ என்பது உயர்திணை. அதற்கு வந்து நம்ம எழுதக்கூடாது. ஓகேங்களா? இது நான் படித்த புத்தகம் இது அல்ல. புத்தகம் வந்து அக்ரிணையாக இருந்தாலும் பலவின் பாலில் தான் அல்ல அப்படி வரும். ஒன்றன் பாலில் வந்து அன்று அப்படின்னு வரும். இங்கேயும் அல்லன்னு நம்ம எழுதக்கூடாது. ஓகேங்களா? இதில் பாருங்கள். தன்மையில் ஒருமையாக இருந்துச்சுன்னா நான் அல்லேன். பன்மையாக இருந்துச்சுன்னா நாம் அல்லோம் அப்படின்னு எழுதணும் தன்மையில். ஓகேங்களா? இது முன்னிலை ஒருமையில் நீ அல்லை. பன்மையில் நீவீர் அல்லீர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஒருமையில், அதாவது முன்னிலை தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? தன்மை நான் நாம், அதெல்லாம் நாங்கள், இதெல்லாம் தன்மை. முன்னிலை அப்படின்னு சொல்கிறது நீ நீங்கள், இவையெல்லாம் முன்னிலை. ஓகேங்களா? நீ நீங்கள் நீவீர் இதெல்லாம் முன்னிலை. இதில் முன்னிலையில் ஒருமையில் வரும்போது அல்லைன்னு வரணும். பன்மையில் வரும்போது அல்லீர் அப்படின்னு வரணும். அதற்கடுத்து படற்கையில் வரும்போது பலவின் பால், ஒன்றன் பால், அதாவது அக்ரிணையும் சேர்ந்து வரும். இதில் படற்கையில். தன்மை முன்னிலையில் அக்ரிணை வராது. ஓகேங்களா? நான் நீ அது மட்டும்தான் வரும். அதுதான் வரும். அந்த மாதிரி தான் வரும். படற்கையில் தான் அக்ரிணை வந்து சேர்ந்து வரும். ஓகேங்களா? படற்கையில் ஆண் பாலாக இருந்தால் அவன் அல்லன், பெண் பாலாக இருந்தால் அவள் அல்லல் அப்படின்னு வரும். இது பலர்பாலாக இருந்தால் அவர் அல்லர், அவர்கள் அல்லர் அப்படின்னு வரணும். இது ஒன்றன் பாலாக இருந்தால், அக்ரிணை ஒன்றன் பாலாக இருந்தால் அஃது அன்று, அக்ரிணையில் ஒருமையாக இருந்தால் அஃது அன்று அப்படின்னு வரணும். இது அக்ரிணையில் பலவின் பால், பன்மையாக இருந்தால் அவை அல்ல அப்படின்னு வரணும். ஓகேங்களா? இதில் வேறு, உண்டு, இல்லை ஆகிய சொற்கள் வந்து 3 இடத்திற்கும் 5பாலுக்குமே பொதுவாக வரக்கூடியவை. வேறு, உண்டு, இல்லை இந்த சொற்கள். ஓகேங்களா? இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள். பின்வரும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஃபஸ்ட்டு பாருங்கள். அதை செய்தது நான் அன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் அன்று வராது. நான் அல்லேன். இது வந்து தன்மை ஒருமை. ஓகேங்களா? அதை செய்தது நான்கும்போது தன்மை ஒருமையில் வந்திருக்கு. அப்போ அல்லேன் அப்படின்னு வரணும். ஓகேங்களா? அதை செய்தது நான் அல்லேன். இரண்டாவது, பானையை உடைத்தது கண்ணன் அல்ல, அவன் அல்ல. இது படற்கையில் வந்திருக்கு, ஆண்பாலை குறிக்குது. அப்போது அல்ல இது வராது. படற்கையில் ஆண்பாலை குறித்தா என்ன வரும்? அல்லன் என்பதே சரியானது. பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். அதற்கடுத்து மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. இங்கே அல்லை வரக்கூடாது. என்ன வரணும்? அன்று வரணும். இது வந்து படற்கை ஒன்றன் பால். அன்று மல்லிகை
குளத்தில் பூக்கும் மலர் அன்று. சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம். இங்கே வந்து அல்லோம் வரக்கூடாது, அல்லர். அதாவது படற்கையில் பலவின்பால். ஓகேங்களா. சித்தர்கள் அவர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர். ஓகே. அதற்கடுத்து பகைவர் நீவீர் அல்லர். இது முன்னிலை பன்மை. நீவீர் வந்தாலே அல்லர் வரக்கூடாது, அல்லீர். நீவீர் வந்தால் என்ன வரணும், அல்லீர். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அதற்கடுத்து சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புக. தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல. உங்களோடு வருவோர் நாம் அல்லோ. நாங்கள், இந்த மாதிரி நாம் அல்லோ. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். இது பெண்பாலாக இருக்குது. ஓகேங்களா. படற்கை பெண்பாலாக இருக்குது, விரும்பியவள் அல்லல். ஈமொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்ல. இது படற்கையில் பலவின்பால். ஓகேங்களா. பண்டங்கள் அப்படின்னு வருது இல்லையா, பலவின்பால். அப்போ அல்ல அப்படின்னு வரணும். இது ஒன்றன் பாலாக இருந்துச்சுன்னா அன்று அப்படின்னு வரணும். ஓகே. அதுக்கடுத்து இந்த நிலத்துக்கு உரிமையாளர் நீ அல்லை. அல்லைன்னு வந்துட்டாலே அது முன்னிலை உரிமை தான். அப்போ நீ வரணும். ஓகேங்களா. அதுக்கடுத்து கலைச்சொற்கள் பாருங்கள். குதிரை ஏற்றம், எக்வெஸ்ட்ரைன் அப்படின்னா குதிரை ஏற்றம். கதாநாயகன் த ஹீரோ. முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர். தலைமை பண்பு லீடர்ஷிப். ஆதரவு சப்போர்ட் கொடுக்கிறது. வரி டேக்ஸ். வெற்றி விக்ட்ரி. சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வகுப்பில் 8ஆம் வகுப்பில் உள்ள இயல் 7 முழுமையும் பார்த்துட்டோம். அதற்கடுத்து இயல் 8 அடுத்த வகுப்பில் பார்ப்போம். தேங்க்யூ.